நம. அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம பெரிய புராணத்துல வர்ற 63 நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் தண்டியடிகள் நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது, நாட்டமிகு தண்டிக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட தண்டியடிகள் நம்ம சோழ நாட்டுல திருவாரூர்ல பிறந்திருக்காரு. இவருக்கு பிறவியிலேயே கண் பார்வை தெரியாது. அப்படி இருந்தாலும் கூட தினமும் திருவாரூர் தியாகேச பெருமானை போய் வணங்கிட்டு, அங்க இருக்க தேவாசிரியன் மண்டபத்துல போய் வணங்கிட்டு கோயிலை சுத்தி சுத்தியே வலம் வந்துட்டே இருப்பாராம். அவர் கண்ணு தெரியாட்டாலும் இறைவனை எப்படி அவர் மனக்கண்ணுல வணங்குவார் தெரியுமாங்க? நம்ம பெரிய கூட்டத்துல இருந்து கோயிலுக்குள்ள போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கோயில்ல தீபாராதனை காட்டுறாங்க. நம்ம எப்படி கடவுளை அந்த நேரம் வணங்குவோம்? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அவரை நம்மளோட மனக்கண்ணுல கொண்டு தானங்க வணங்குறோம். அதே போல நம்மோட தண்டியடிகள் நாயனாரும் தியாகேச பெருமான தன்னோட மனக்கண்ணுல வச்சுதான் வணங்கி இருக்காரு. அப்படி அவரு அகக்கண்ணால வணங்கி வழிபட்டு வந்தாலும் அந்த கோயில்ல என்னென்ன திருப்பணி செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு வந்திருக்காருங்க. கோயில்ல வர்ற சிவனடியார்களுக்கு உணவளிக்கிறதுல இருந்து எல்லா திருப்பணியும் செஞ்சிருக்காரு. கோயிலை சுத்தி சுத்தியே காலையில இருந்து மாலை வரை வலம் வருவாராம். அப்படி வலம் வரும்போது என்ன சொல்லுவாரு தெரியுமாங்க? சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி சொல்லியே கையில ஒரு குச்சி வச்சுட்டு வலம் வருவாராம் கோயில. அப்படி அவர் அந்த கோயிலை சுத்தியே வலம் வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்காராம். அது என்ன விஷயம்னா, கோயிலுக்கு மேற்கு பக்கத்துல ஒரு குளம் இருந்திருக்கு. அந்த குளத்தை சமணர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய மடங்களையும் வீடுகளையும் கட்டி குளத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இதனால குளத்தோட அளவு சுருங்கி இருக்கு. குளத்தை கட்டாயமா தூர்வார வேண்டிய நிலையில இருந்திருக்கு. அப்படி தூர்வாரலைன்னா குளத்தோட அளவே ரொம்ப சுருங்கிரும் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டாரு நம்மோட தண்டியடிகள் நாயனார். உடனே என்ன பண்ணாரு தெரியுமாங்க? அவருக்குதான் கண்ணு தெரியாத அவர் என்ன செய்வாரு? 2 குச்சியை எடுத்தாருங்க. ஒரு குச்சியை கொண்டு போய் குளத்தோட நடுவுல ஊனியிருக்காரு. இன்னொரு குச்சியை எடுத்துட்டு போய் குளத்துக்கு வெளியே கரை இருக்கு பாத்தீங்களா, அங்க ஊனியிருக்காரு. 2க்கும் நடுவுல கயிறை வச்சு கெட்டி இருக்காரு. கெட்டிட்டு கையில மண்வெட்டி எடுத்துக்கிட்டாராம், ஒரு கூடை எடுத்துக்கிட்டாராம். அந்த கயிறை பிடிச்சிட்டே அப்படியே கீழே இறங்கி போவாராம். இறங்கி போய் அந்த குளத்துக்கு நடுவுல மண்ணை வெட்டி எடுத்து அந்த கூடையில போட்டுட்டு தன்னோட தலைமையில வச்சு அப்படியே கொண்டு அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே, அவர் கண்ணு தெரியாது இல்லையா, அதனால கயிறை பிடிச்சிட்டே அப்படியே மேல கரையில கொட்டுவாராம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூர்வாரணும்னு நினைச்சிட்டு 5 எழுத்து மந்திரத்தை உச்சரிச்சபடியே அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இத பார்த்த சமணர்களுக்கு பொறுக்கலையாம். என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே, இவன் பண்ற ஒரு வேலையினால இந்த குளமே தூர்வாரி குளத்தை பெருசாக்கிடுவாங்க போல இருக்க. எல்லாரும் இத உடனடியா நிறுத்தணும்னு சொல்லிட்டு சமணர்கள்லாம் ஒண்ணு கூடி முடிவு பண்ணி நேர குளத்துக்கு வந்தாங்களாம். வந்துட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, எப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தண்டியடிகள் தான் என்ன பண்ணியிருக்காரு? 5 எழுத்து நாமத்தை உச்சரிச்சுட்டு தானே அவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் எதுவுமே பேசலையாம். அவர் பாட்டு அள்ளிட்டு மண்ணை கொண்டு வெளியே தட்டவும் மறுபடி கயிறை பிடிச்சிட்டு இறங்குவோமா அவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. என்னப்பா உனக்கு கண்ணுதான் தெரியாதுன்னு நினைச்சோம், காதுமே கேட்காதா? என்னப்பா நாங்க சொல்றது உனக்கு காதுல விழலையா? இப்படி உள்ள போய் மண்வெட்டிய வச்சு மண்ணெல்லாம் வெட்டுதியே, அதுக்குள்ள புழு பூச்சிகள் இருக்கதானே செய்யும். அப்ப அந்த புழு பூச்சிகள்லாம் இறந்துரும் இல்லையா? இந்த வேலையை நீ செய்யாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் சொல்லியிருக்காரு, கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு கூட உயிர் கொடுக்கிறவர் என்னோட ஈசனார். அவர் இதெல்லாம் பார்த்துக்கிடுவாரு. இது கோயிலுக்கு செய்யற அறப்பணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு மண்ணள்ளிட்டு மேல கொட்டவும் உள்ள போகவும் இருந்திருக்காரு. சமணர்களுக்கு பொறுக்கவே இல்லையா. என்னப்பா நாங்க சொல்லிட்டே இருக்கோம், உனக்கு என்ன காது கேட்குமா கேட்காதா? காதும் போச்சா, கண்ணு போனதுன்னு கிடையாம காதும் போச்சான்னு சொல்லிட்டு அவர் கூடை வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த கூடையெல்லாம் புடுங்கி போட்டு அந்த குச்சியை புடுங்கி எரிஞ்சிட்டு கயிறெல்லாம் பிச்சு போட்டாங்களாம். உடனே அவருக்கு ரொம்ப அழுகையா வந்துருச்சான். இன்னைக்கு இந்த அளவுக்கு பண்றீங்களே,
எனக்கு என்னோட ஈசனார் கண்ணு கொடுத்துட்டாருன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த சமணர்கள்லாம், உனக்கு ஈசனார் கண்ணு கொடுப்பாரா? அட பரவாயில்லையே, கொடுத்தா என்ன, கொடுத்துட்டாருன்னா நாங்க நாளைக்கு ஊரை காலி பண்ணிருந்தோம் போதுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பரிகாசம் பண்ணி சிரிச்சிருக்காங்க. உடனே நம்மோட தண்டியடிகள் நாயனாருக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிருச்சான். நேர தியாகேச பெருமான போய் பார்த்திருக்காரு. அவர்கிட்ட முறைகிட்ட அழுதுருக்காரு. இத்தனை நாளா நான் எனக்கு கண்ணு இல்லைன்னு நினைச்சு ஒரு நாள் கூட வருத்தப்பட்டது கிடையாது. ஆனா எனக்கு கண் இல்லாம நான் குளத்தை தூர்வாரக்கூடாதுன்னு நினைச்சு இந்த சமணர்கள் என்னெல்லாம் பண்றாங்க. அதனால ஈசனே நீ இத பார்த்துட்டு தானே இருக்க, இதுக்கு நீ என்ன வழி செய்யணுமோ செய்ப்பான்னு சொல்லி அவர்கிட்ட சாயங்காலம் வர கோயில்ல உட்கார்ந்து அழுதுட்டு அதுக்கப்புறம் நேரா அவருடைய வீட்டுக்கு போயிட்டாரா நம்மோட தண்டியடிகள். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சிவ பூஜையெல்லாம் செஞ்சுட்டு படுத்து தூங்கிட்டாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாராங்க நம்மோட சிவனார். உடனே அவருடைய கனவுல போயிட்டார்ல, போயிட்டு அன்பனே நீ கவலைப்படாதப்பா, நாளைக்கு உனக்கு கட்டாயம் கண்ணு வரும். அந்த சமணர்கள் உன்னை இந்த மாதிரி பரிகாசம் பண்ணாங்கல்ல, அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நீ நாளைக்கு பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கனவுல இருந்து வந்துட்டு நேர சோழ ராஜா இருப்பார் இல்லையா, அந்த ராஜாவோட கனவுக்கு போயிட்டாரா நம்மோட சிவனார். அங்க போய் என்ன சொன்னாருன்னா, எப்பா என்னுடைய பரம பக்தன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு தண்டியடிகள். அவன் குளத்தை தூர்வாரதுக்கு உண்டான வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுப்பா, நீ நாளைக்கே திருவாரூர் போய் அவனுடைய கருத்தை நிறைவு செய் அப்படின்னு சொல்லிட்டு சிவனார் மறைஞ்சிட்டாரு. உடனே சோழராஜாவும் முழிச்சிட்டாரு. அங்க நம்ம தண்டியடிகள் கனவுல போனார் இல்லையா, அவரும் முழிச்சிட்டாரு. சிவனார் கனவுல வந்தா யாருக்கு இங்க தூக்கம் வரும்? விடிய விடிய 2 பேருமே தூங்கலையாம். எப்படா விடியுது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. விடிஞ்சது உடனே நம்மோட தண்டியடிகள் நேர குளத்துக்கு வந்துட்டாராம். மறுபடி கம்ப கட்டி கயிறை கட்டி அவரு பாட்டு மண்ணை தோண்டி எடுத்து போட இருந்திருக்காங்க. இத பார்த்த உடனே சமணர்கள், என்னடா இவன் இன்னைக்கு இப்படி பண்றான், நம்ம நேத்து பண்ண காரியத்துக்கு இவன் இன்னைக்கு வரமாட்டான்லாம் நினைச்சோம், இன்னைக்கு இதே வேலையை செய்யறானே நினைச்சு அவங்க எல்லாம் கூட்டமா நின்னுக்கிட்டு, என்னப்பா இன்னைக்கு செய்யற, என்னமோ கண்ணு வரும்னு சொன்னியே, எங்க கண்ணை காணலையே அப்படின்னு அவரை பரிகாசம் பண்ணி பேசியிருக்காங்க. அவர் எதையுமே கண்டுக்கிடவே இல்லையாம். அவர் பாட்டு மண்ணை கூடையில அள்ளி போடவும் வெளியே தட்டவும் சிவாய நம்ம அங்க மந்திரத்தை சொல்லவுமா அவர் பாட்டு இருந்திருக்காரு. இந்த நேரம் திருவாரூருக்கு நம்மோட சோழ மன்னன் இருக்காருல, அவர் கனவுலையும் போனார் இல்லையா, அவர் நேரம் அங்க வந்துட்டாரு. வந்த உடனே அவர் கூப்பிட்டு கேட்டிருக்காரு. யாரை கூப்பிட்டு? தண்டியடிகளை கூப்பிட்டு கேட்டிருக்காரு. நீங்க தானே இறைவன் சொன்னவருன்னு சொல்லிட்டு அவருடைய காலில் விழுந்து வணங்கி இருக்காரு. சமணர்கள்லாம், என்னடா ஒரு ராஜா இவர் காலில் விழுந்து வணங்குதாரு, இந்த ராஜாவுக்கு என்னாச்சு அப்படின்னு அதிசயமா பார்த்திருக்காங்க. உடனே தண்டியடிகள் நேர பக்கத்துல குளம் இருந்திருக்கு இல்லையா, அந்த குளத்துக்குள்ள போய் சிவாய நம்ம அப்படின்னு 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி மூழ்கி எந்திரிச்சிருக்காருங்க. எந்திரிச்ச உடனே அவருடைய கனவுல சொன்ன மாதிரியே அவருக்கு கண்ணு வந்துருச்சான். அவருக்கு கண் வந்த உடனே அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. எதனால? அவர் குளத்து பணிய சிறப்பா செய்யலாம் இல்லையா, அதனால. ஆனா அவருக்கு கண் வந்த அதே நொடி சமணர்களுக்கு கண் பார்வை போயிருச்சு. உடனே அவங்க எல்லாம் ரொம்ப சங்கடப்பட்டாங்களாம். என்னடா நம்ம இப்படி சொன்னதுனால ஈசனார் நம்மளுடைய கண்ணை எடுத்துட்டார் போல இருக்கேன்னு எல்லாரும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். நம்மோட சோழராஜா தண்டியடிகள் நாயனார்கிட்ட நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே தண்டியடிகள், ஐயா இந்த குளத்தெல்லாம் சரி பண்ணி நல்ல பெரிய குளமாக்கணும், மக்களுக்கு இது நல்ல முறையில உதவியா இருக்கணும்னு சொன்ன உடனே ராஜா அந்த வேலைய அவருடைய தலைமையிலேயே இருந்து செய்யறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு அங்கிருந்து போயிருக்காரு. இப்படியே எல்லா சிவனடியார்களையும் உபச்சாரம் செய்து அந்த கோயிலுக்கே திருப்பணி செய்து இறுதியில இறைவரை பிரியாத பெருவாழ்வு பெற்றார் நம்மோட தண்டியடிகள் நாயனார். இந்த தண்டியடிகள் நாயனாருடைய வரலாற்றில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோயில் திருப்பணி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் பெரிய புண்ணியங்க. அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த வாய்ப்பை அவங்க சரியான முறையில பயன்படுத்திக்கணும். எப்படின்னா,
4 பேர் சொல்ற புகழுரையும் காதுல வாங்கக்கூடாது. ஏன்னா அந்த புகழ் உரைக்காக நம்ம அந்த வேலையை செய்தபடி ஆயிரும் இல்லையா? அதனால அதையும் காதுல வாங்கக்கூடாது. 4 பேர் சொல்ற இகழ் உரை, அதாவது ஏச்சு பேச்சுக்கள்லாம் இருக்கத்தானங்க செய்யும். அதையும் காதுல வாங்கக்கூடாது. எதையுமே காதுல வாங்காம இறைவன் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காருன்னு நினைச்சு அந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான தண்டியடிகள் நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் பெரிய செல்வந்தரா இருந்திருக்காருங்க. செல்வந்தரா இருக்கும்போது எல்லா சிவனடியார்களுக்கும் உணவளிச்சு அவருடைய செல்வங்கள்லாம் வற்றிருச்சான். அதுக்கப்புறம் என்ன பண்ணி உணவு கொடுத்தாரு தெரியுமாங்க? அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். அந்த நாயன்மார் பெயரை மட்டும் சொல்றேன், மூர்க்க நாயனார். அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.